student, I am Jansi Mathematics. In the chapter for geometry lesson exercise 4.3 second sum paakaparam question parunga. There are two paths that one can choose to go from Sarah house to James house. One way is to take C street and the other way to take B street and then A street. How much shorter is direct path along C street? யூசிங் ஃபிகர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு பாத்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு வழி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஜேம்ஸ் ஹவுஸ் இங்கே இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குன்னா சாராஸ் ஹவுஸ் இருக்குது. ஸோ ஜேம்ஸ் ஹவுஸ் வந்து சாரா ஹவுஸுக்கு போகிறதுக்கு வந்து ஒன் வே வந்து என்னென்னா இது சி ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து இது வந்து கொஸ்டின்லேயே இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் ஹவுஸ் வந்து சாரா ஹவுஸுக்கு போகிறதுக்கு வந்து சி ஸ்ட்ரீட்டு, அதாவது சி தெரு இருக்குது. இப்படி ஒரு வழி போகலாமா? அதர் வே என்னென்னா அதாவது அந்த அதர் வே ரெக்வெஸ்ட் டு டேக் பி ஸ்ட்ரீட் அண்ட் தென் ஏ ஸ்ட்ரீட். அதாவது இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து சிக்கு போகிறோம். அதாவது ஏலேருந்து பிக்கு போனால் 2 miles, அதுக்கப்புறம் பிலேருந்து சிக்கு போனால் 1.5 miles. இது வந்து பி ஸ்ட்ரீட்டு, இது வந்து ஏ ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட். இப்படி சுற்றின்னு போகிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எவ்வளோ வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து இருக்கு, ஷார்ட்டஸ்ட்டு மைல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, பார்த்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இந்த சி ஸ்ட்ரீட்டு கண்டுபிடிக்க போகிறோம் பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். என்னென்னா இப்போ ஆப்போசிட் தானே, இதில் வந்து என்னென்னா ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் வந்து சி ஸ்ட்ரீட்டு, சரிங்களா? ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து என்னென்னா 2 miles. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து எவ்வளோனா 1.5 miles. ஸோ 1.5 த ஹோல் ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 1.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதை 15 என்ன 225 வரும். அப்போ பாயிண்ட் வச்சிங்கன்னா 2.25 வரும். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 6.25. இப்படி ஆட் பண்ணுவோம். 2.25 ஈக்குவல் டு 6.25, சரிங்களா? அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது 625 ஞாபகம் வச்சுன்னா 625 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 25 மல்டிப்ளை பண்ணால் 625 வரும். உங்கள் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் கேன்சல். அப்போ ஏசி ஈக்குவல் டு 2.5 miles. அதாவது இது வந்து சி ஸ்ட்ரீட்டு வழியாக போகனா எவ்வளோ ஆகுதுன்னா 2.5 miles ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்படி சுற்றின்னு போகும்போது ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து சிக்கு போகும்போது எவ்வளோ மைல்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிங்கன்னா ஏலேருந்து பிக்கு வந்து எவ்வளோ மைல்ஸ்னால் 2 miles ப்ளஸ் பிலேருந்து சிக்கு எவ்வளோனா 1.5 miles ஆகுது. ஸோ அப்போ ஆட் பண்ணாக்கா எவ்வளோனா 3.5 miles ஆகுது. ஸோ இது வந்து சுற்றின்னு போகிறதுக்கு இப்படி ஆகுது. அப்போ வந்து நம்மளுக்கு எது வந்து ஈஸியாக ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஏசி அந்த சி ஸ்ட்ரீட் வழியாக போனால் 2.5 miles ஆகுது. இப்படி சுற்றின்னு போனால் எவ்வளோ ஆகுதுன்னா 3.5 miles. அப்போ எவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துன்னா, ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு தெரிஞ்சிடும். ஸோ என்ன எழுதுன்னா ஃபைனலாக நம்ம என்ன எழுதுனா AC equal to 2.5 miles, which is shorter than A and B street. ஏ அண்டு பி ஸ்ட்ரீட்டை விட ஏசி வழியாக போனால் தான் எவ்வளோ மைல்ஸ் ஆகுது, 2.5 miles ஆகுது. சுற்றின்னு போனால் எவ்வளோ ஆகுதுன்னா 3.5 miles. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் நம்ம தெரியும்னா இது சுற்றின்னு போனால் எவ்வளோ ஆகுது, இது ஸ்ட்ரீட் வழியாக போனால் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்களா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சாகும். டிஃப்ரென்ஸ் வந்து அந்த இது எவ்வளோ ஏபியும் பிசியும் சுற்றின்னு போனால் எவ்வளோ ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா 3.5 miles. அப்போ 3.5 miles மைனஸ் ஏசி வழியாக சி ஸ்ட்ரீட் வழியாக போனால் எவ்வளோ ஆகுதுன்னா 2.5 miles ஆகுது. ஸோ ரெண்டுத்துமே மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா 1 miles. அதாவது 3.5 2.5. ஸோ 0 3 2 போச்சுன்னா 1. ஸோ 1.0 வரும். ஸோ 0 கன்சிடர் கிடையாது. ஸோ மைல்ஸ் வந்து அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1 mile. இப்போ
நம்ம ஸ்ட்ரீட் வழியாக போனால் எவ்வளோ மைல்ஸ் வந்து மிச்சமாகுதுன்னா 1 மைல்ஸ் வந்து மிச்சமாகுது. இது சுற்றின் வழியாக போனால் 3.5 ஆகுது, அதிகமாகுது. ஏசி வழியாக போனால் தான் 2.5, இது கம்மியாகுது. டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் பண்ணால் 1 மைல்ஸ் ஆகுது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.